சூரியனும் ராகு கேதுவும் சேர்ந்திருந்தா கிரகண தோஷம் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. இப்போ சூரியனோட ராகுவோ கேதுவோ சேர்ந்ததுன்னா அப்பாவால் பிரயோஜனம் இல்லை, அல்லது அப்பாவுக்கு ஆபத்து வரும், அல்லது அப்பாவுக்கும் அந்த குடும்பத்துக்கும் உறவு நிலைகள் அத்து போயிடும், தாப்பன் பிள்ளைக்கு ஒத்து போகாது, பிரிஞ்சுக்குவாங்க. இது மாதிரி கடுமையான பலன்கள்லாம் இருக்கு. சரி, இது எல்லா ஜாதகத்துக்கும் பேசுமா அப்படின்னா பேசாது. நீங்கள் நல்லா ப்ராக்டிக்கலாக பாருங்கள். சூரியன் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய குடும்பம் வந்து நல்லா இருக்கும். தகப்பனார் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பார், பிள்ளையும் அப்பாவும் அவ்வளோ ஒற்றுமையாக இருப்பாங்க, இதெல்லாம் கூட இருக்கும். அப்போது இதில் வேற ஏதோ ஒரு பேராமீட்டர் இருக்கு இல்லையா? அது என்ன அப்படின்னா, சூரியன் ராகு வந்து சிம்ம ராசியில் சேர்ந்துருக்கு அல்லது மேச ராசியில் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து இந்த சூரியன் ராகு யோகமாக வேலை செய்யும். ஈவன் சூரிய திசை அல்லது ராகு திசை எது நடந்தாலும் அது மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும், தோஷமாக வேலை செய்யாது. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாமல் சூரியன் ராகு காம்பினேஷனை குரு பார்த்ததுன்னா நியூட்ரலைஸ் ஆகிடும். இது பெரிய யோகமாகவும் இருக்காது, தோஷமாகவும் இருக்காது, பாதிப்பும் இருக்காது. சூரியன் ராகு சேர்ந்திருக்கிற ஸ்தானாதிபதி ஆட்சியாவோ உச்சமாவோ இருந்ததுன்னா அப்போ வந்து இது யோகமாக வேலை செய்யும். ராகு தசையில், சூரிய தசையில் நியூட்ரலான பலன் செய்யும். அப்போது ஒரு கிரக காம்பினேஷன் இருக்குங்கிறதுனாலேயே அது வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிற அந்த நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் போகாமல் அது நிஜமாலுமே பாதிக்குமா இல்லை யோகமாக இருக்குமாங்கிறத ஸ்க்ரூட்டனிங் பண்ணோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். அதை விட்டுட்டு சூரியன் ராகு சேர்ந்துருக்கு, சூரியன் கேது சேர்ந்துருக்கு, அதனால் அரசாங்க வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டுக்கெல்லாம் சிலர் போயிடுவாங்க. சூரியன் ராகு அல்லது கேது சேர்ந்து எத்தனையோ பேர் அரசாங்க வேலையில் இருக்காங்க. அதனால் என்ன செய்ய போகுதுங்கிறத நுணுக்கி ஆராய்ஞ்சு பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு இந்த காம்பினேஷன் கெடுத்துருங்கிற மொட்டையாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு.